படம் எப்படிண்ணா? படம் எப்படி பாருக்கு? படம் நல்லா இருக்கா? சரி, இப்ப என்ன படம் நல்லா இருக்கா? பைக் 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 சமுதாயத்தை எப்படி பாதிக்குது நல்ல இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டுக்கு இந்த படம் கண்டிப்பா கேமரா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா ஹீரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த பார்க்கறதுக்கே வந்து அற்புதமாக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேரக்டர். ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க? உண்மையுமே பாதிச்சுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப ஒரு பாதிப்பு. மோகன் மோகன் நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்க்கணும். சமூக கருத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன கொஞ்சம் இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி போனாலே நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த பொதுவாக வந்து படம் வந்து சமூக கருத்தை வந்து கமர்ஷியலாக கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு படம் சமூக சீர்திருத்தம் நிறைந்த படத்தை மக்களால் கொண்டு வரணும், கொண்டாடணும். அப்போதான் வந்து இது வந்து நமக்கான படம். இது வந்து சும்மா எடுக்கிறதுக்காக கிடையாது. இது மக்கள் ஒவ்வொருத்தரும் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. முக்கியமான டிபார்ட்மெண்ட்னா போதும் இல்லையா? அதான் மெயின் பெனிஃபிட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஒரு படம். ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு படம். சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான படம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு குடிக்கிற ஒரு குடும்பத்துலேயும் அதனுடைய கஷ்டம் என்னத்தை அனுபவிக்கிறாங்கிறது இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அற்புதமான படம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான படம். ரொம்ப தேவையான படம். அவசியம். நன்றி. படம் அருமையாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படம் தான். அதாவது ஒவ்வொரு தாய்மாரும் மனசில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அதை வந்து கதை ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது இன்டர்வலுக்கு அப்புறமா கதை ரொம்ப நல்லா போய் கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே பார்க்கணும். பார்த்தா தான் ஒவ்வொருடைய மனநிலையும் படத்தை சொல்லியிருக்காரு. படத்தை பற்றி என்னுடைய இந்த மாதிரி மதுவுக்கு எதிராக நிறையா படங்கள் வந்திருக்குது. இந்த டைரக்டருக்கு சமுதாயத்தின் மேலே இருக்கிற அக்கறையினால் அவரே ப்ரொடியூசராகி, அவரே டைரக்டராகி, அவரே ஹீரோவை நடித்து பண்ணியிருக்கிறாரு. உண்மையில் 100% சமுதாயத்தின் மேலே அக்கறை தான் வருது. ஒவ்வொரு குடிகாரனையும் நம்ம திருத்த முடியாது. மதுவை ஒழிச்சா குடிகாரர்கள் தெரிஞ்சுப்பாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. இந்த கான்செப்ட் அருமையான கான்செப்ட். கோடிக்கணக்கான மக்கள் குடிக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் திருத்த முடியாது. ஒரே ஒரு மதுக்கடையை மூலிங்கன்னா அங்கே இருந்து ஒரு 500 பேர் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி மதுக்கடையை மூலம் நல்ல ஓகே சார். எந்த படம் பார்த்தீங்க? ஆழகாலமா? நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நிஜமாவே செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி நான் எல்லாம் வந்தேன். அந்த மாதிரி ஒரு முடிவுலாம் எப்படி எடுக்கவே முடியாது. நான் வாயில் சும்மா கவர்மெண்ட் எடுத்து கொடுங்க அப்படிலாம் பேசுகிறேன். பட் ரியாலிட்டிக்கு அதெல்லாம் சரி மாட்டேன்.
படத்துல 2 பெண்கள் தான் ஆளுமையை காட்டுவாங்க, அம்மாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி. ஆண்கள்லாம் குடிக்கிறதுனால பெண்களோட ஆளுமை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்ல விஷயம் தான் சரிங்களா. இப்போ வந்து ஜென்ரேஷனுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டோரி தேவை. கண்டிப்பா தேவை. ஏன்னா லாஸ்ட்ல கஷ்டப்படுறது அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு கஷ்டம். பிளஸ் அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அவங்க மம்மி வந்து நல்லா தான் வளர்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் கெட்ட பேர். கிளாஸ் எப்படின்னா ஒரு சரௌண்டிங், ஒரு கெட்ட சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு பேரில் ஒரு நல்லவங்களுக்கு எடுத்துடுறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தேடணும், அதுதான் இந்த ஸ்டோரி. எனக்கு ஆக்சுவலி இருந்துச்சு. நல்ல ஒரு சரௌண்டிங் தேடணும். அவங்க சரி நல்ல நம்பி வர பொண்ணு சரி கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. படம் ஓவரால் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட மட்டும்தான் வந்து பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்குது படம். யாரும் புதுசாக நடிச்சிருக்காங்க ஹீரோன்னு சொல்லிட்டு யாரும் வராமல் விடாமல் எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பராகவே இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக கூட தான் போகும், ஏன்னா அது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகுது. பிகாஸ் கொஞ்சம் நியூ ஃபேஸஸ். நம்ம வந்துட்டு இதே ஸ்டோரி வந்துட்டு நல்ல ஒரு தெரிஞ்ச செலிபிரிட்டிலாம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம திரும்பி பார்த்துருவாங்க. நியூ ஃபேஸஸ் இருக்கவும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான். செகண்ட் ஆஃப் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க படத்தை. என்ன ஒன்றுனா படம் வந்து படம் எப்படி இருக்குங்க? ஒரு படம் நிஜமாவே நல்லா இருக்கு. எப்படி சொல்ல, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோட ஆக்டிங் வந்து நிஜமாவே கொஞ்சம் ஓகேயாக தான் இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, அந்த அளவுக்கு தான் பண்ணாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கிளாப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப படமுக்கு பண்ணியிருக்காரு. ஹீரோ ஆக்டிங் சூப்பர், அம்மா ஒய்ஃப் கேரக்டர் எல்லாமே ஒரு நார்மல், எதுவுமே ஆக்டிங்காக தெரியல, எல்லாமே ஒரு நார்மலாக இருந்தது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்து யாருமே நம்மளால் திருந்த மாட்டாங்க. பட்